விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த நவதானியம் மேலே உள்ள ஆர்வம் ரொம்பவே இருக்குது. ஏன்னா ரீல்ஸு, யூடியூப்பு, அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நவதானியம் சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக. இதுக்கு முன்னாடிலாம் சாப்பிட்ருப்போம், பட் இதோட பெனிஃபிட்ஸ் தெரியாமல் இருந்திருப்போம். இப்போல்லாம் அப்படி கிடையாது இல்லை. இதோட பெனிஃபிட்ஸ் தெரியறதுக்கு கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வருது. அது எப்படி நம்ம விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளுப்பருப்பு ரசத்துக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கொள்ளுப்பருப்பு எடுத்து நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். அதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணி ஒரு 10 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ரசத்துக்கு 2 தக்காளி, கொஞ்சமாக புளி எடுத்து அதை நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் நார்மலாக நம்ம எப்படி ரசம் தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சிட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கொள்ளுப்பருப்பை தண்ணியோடு நம்ம மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அந்த ரசத்தில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கொதி விட்டோடனே கொஞ்சமாக வெல்லம் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ரசம் ரெடி. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.